வெற்றிகரமாக டே 1ஓட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை முடிச்சுட்டு அடுத்து இன்றைக்கி டே 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் எழுந்தோடனே வெயிட் செக் பண்ணிட்டேன் 75.280. அதுக்கப்புறம் மெஸ்ஸில் போயிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கரெக்டாக பிக்கப் பண்ணி வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு மெனு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக் புர்ஜி, சன்னா மசாலா, ஓட்ஸ் போரிச் அண்ட் பரோட்டா. இதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனு. மீல்ஸ் ரிப்போர்ட்டில் சைன் பண்ணிவிட்டு கிச்சனில் ஒரு வாட்டி க்ளீனஸ் செக் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் போயிட்டேன். ஆஃபீஸில் கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க்ஸ் இருக்கும். காலையில் சிசிபி ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஜக்கு ஃபுல்லாக ஹாட் வாட்டர் போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் மூடியாக தான் இருந்தது ஒமானில். ரெகுலர் பிளாக் காஃபி ஒரு கப் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம ஜாகிங் கிளம்பிட்டேன். எப்பயும் போல தான் நம்ம பழைய பிளேஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் கேம்புக்கு பின்னாடியே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த கிரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசு. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அரௌண்டு 300 மீட்டர்ஸ் வரும். ஸோ ஒரு 7-8 ரவுண்டில் 3.5 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ முடிச்சுட்டு டைரெக்டாக ரூமுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு பரோட்டா ப்ளஸ் ஒரு ஆம்லெட். அதுக்கப்புறம் லஞ்ச் பார்க்குறீங்க. லஞ்சில் வந்து இன்றைக்கி பிரியாணி ரைஸ், சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை இருந்தது. ஸோ ரிலாக்ஸாக லஞ்சை முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சு. ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock ஜிம்முக்கு போயிருந்தேன். ஜிம்முக்கு ஒர்க் அவுட்டுக்காக போகல, சும்மா ஒரு க்ளீனிங் இன்ஸ்பெக்ஷனுக்காக தான். இதுதான் எங்கள் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு எங்கள் கேம்போட ஜிம். இங்கே வந்து 2 பெரிய ட்ரெட்மில் வாங்கி போட்டிருக்காங்க, பிராண்ட் நியூ. ஒரு யோகா பால், யோகா மேட், அப்புறம் வெயிட் லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஒரு சைக்கிளிங் மிஷின் இருக்குது. அப்புறம் ஒரு ஷோல்டர் இருக்கு. சாரி, அந்த பேர் தெரில எனக்கு, அந்த மிஷினோட பேர். எனக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை. சரி, நாளையிலேருந்து ஜிம்மில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்புறம் டின்னர் இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருந்தேன். டின்னரில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ், பாவக்காய் சப்ஜி, தால் தடுக்கா, மோட்டா ரைஸ், சிக்கன் ஃப்ரை, சப்பாத்தி, இதெல்லாம் தான் மெனுவில் இருந்தது. க்ரீன் சலாட், ரசம், சேமியா பாயசம், சூப்பில் வந்துட்டு ஹாட் அண்ட் சோர் வெஜ் சூப் இருந்தது. அப்புறம் இது என்னோட டின்னர் பிளேட். இதில் வந்துட்டு ஒரு கிரேவி எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் கறி. கேமல் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க எங்கள் கேம்பில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. ஸோ டே 2ஓட வெயிட் லாஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பாய்.